வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். கூலிம் மேரா எஸ்டேட் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவிலேருந்து ஒரு பிடி மண்ணை திரட்டிக்கிட்டு இருக்கேன். மலாக்கா எக்ஸ்பெடிஷன் டே நம்பர் 2 பதிவு நம்பர் 3 இருக்கோம். ஸ்ரீ நாகம்மன் ஆலயம் ஜசின் லாலாங் எஸ்டேட்டில் இருக்கின்ற இந்த ஒரு ஆலயம் 853வது ஆலயம். அம்பாளோட தரிசனத்து வழியாக இந்த எல்லைக்குள்ளே போகும்போது இந்த ஆலயத்துலேருந்து தான் ஒரு பிடி மண் எடுக்கணும்னு சொல்லிட்டு உத்தரவு கேட்ட பிறகு இந்த எல்லையில் சில கோவிலில் மண் எடுக்க வேண்டியது இருக்குது. அதில் முதல் ஆலயமாக இந்த ஆலயம். இந்த இடத்துல வந்து பல விதமான புத்துகள் இருக்குது. ஒவ்வொரு புத்துக்கும் ஒவ்வொரு சின்னமாக ஒரு ஒரு தெய்வத்தை வச்சுருக்காங்க. இந்த ஆலயத்தை ஒட்டி இருக்கிற ஸ்தல விருட்சம் மரத்துலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்கு அனுமதி கிடைச்சி இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அழகான ஊர். இடத்துல ஒரு 1500 குடும்பக்கு மேற்பட்டவங்க வாழ்ந்துருக்காங்களா இந்த எல்லையில். இந்த எல்லையை ஒட்டி பக்கத்திலே பார்த்தோமா ஸ்ரீ வடபத்திர காளியம்மன் ஆலயம் ஜசின் லாலாங் எஸ்டேட்டில் இருக்கின்ற இந்த ஒரு ஆலயம். தனிப்பட்ட முறையில் இங்கேயும் ஒரு புத்து வழிபாடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காளியம்மனோட வழிபாடும் ஐயனோட வழிபாடும் இருக்குது. அம்பாள்லாம் பார்க்கும்போது மிக பழமையான சிலை. யாரும் இந்த இடத்துல இல்லாமல் ஒரு ஒரு நிசப்தமான ஒரு சாந்தத்தோடு இருக்கிற சத்தம் இல்லாத ஒரு இடத்துல இருக்க தியானம் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அந்த மாரி ஒரு காட்சி, அந்த மாரி ஒரு சூழல். அதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. வந்திருக்கிறவங்ககிட்ட வந்து தகவலை தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் மண் எடுக்க போகிற சொல்லிட்டு கோவிலோட ஸ்தல வரிச்ச மண்ணிலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்கு வந்து எனக்கு அனுமதியும் கிடச்சிச்சு. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றிகள் தெரிவிச்சுறேன். இப்போது இந்த ஏரியாவில் வந்து நம்ம இந்தியர்கள் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. எல்லாரும் வெளி மாநிலத்துக்கு போயிட்டாங்க. இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான் வச்சு கோயிலை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அதுக்கு அந்தாண்ட பார்த்தோமா 855வது ஆலயமாக ஸ்ரீ மகாமாரியம்மன் ஸ்ரீ முத்தப்பன் ஆலயம் ஜாசின் லாலாங் எஸ்டேட்டில் இருக்கிற இந்த ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருந்தேன். இந்த கோவிலில் 2 எல்லை சாமி இருக்காங்க. ஒன்று மகாமாரியம்மன், இன்னொருத்தவங்க வந்து முத்தப்பன். முத்தப்பனோட ஆலயம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து எஸ்டேட்டுக்கு நடுவில் ஒரு மரத்துக்கடியில் இருந்துச்சு. அதை வந்து ரீலோகேட் பண்ணி தான் கோயிலோட வச்சுட்டாங்க. இவருக்கும் தனிப்பட்ட முறையில் சிறப்புகள் செய்வாங்க. பாருங்கள், எஸ்டேட் கோயில்னா எஸ்டேட் கோயில் தான். சுத்தமாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும், எந்த ஒரு டேமேஜும் இருக்காது. திருவிழா வந்தால் சும்மா களை கட்டும். இந்தமாரி சூழலில் இருக்கிற கோவிலையும் நானும் வளர்ந்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் உங்களோட எஸ்டேட்டில் வாழ்ந்த ஞாபகத்தில் இருக்கும். எந்த எஸ்டேட்காரங்களாக இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அந்த எஸ்டேட்டை பார்க்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன். இந்த எல்லையில் முதல் நான் எடுக்க போகிறது முத்தப்பன் ஆலயத்துலேருந்து. நான் வரும்போது 2 கோவிலுக்கும் வந்து திருக்காப்பு போட்டு வாசி முத்தப்பன் ஆலயத்தோட அனுமதி கிடச்சிச்சு. அதனால் அவரோட ஸ்தல வரிச்ச மரத்துலேருந்து ஒரு பிடி மண் எடுத்திருந்தேன். இந்த முத்தப்பன் ஆலயம் யாரெல்லாம் வந்து அவரோட குலசாமியாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இங்கேயும் ஒரு ஆலயம் இருக்குது, நீங்கள் வந்து வழிபடலாம். அவரை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துருந்தேன். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த 1008 சாயில் ப்ராஜெக்ட் மூலியமாக ஏறத்தாழ ஒரு 5 ஆலயத்துலேருந்து, அதாவது முத்தப்பன் ஆலயத்துலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி. இது எனது பாக்கியமானதாக கருதுகிறேன். இந்த வேலையில் கண்டிப்பாக நீங்கள் இந்த எல்லைக்கு வந்தீங்கன்னா இந்த சுவாமி வந்து ஒரு தடவை தரிசிட்டு போங்க. இவரோட ஸ்தல விரிச்ச மரம் இருக்கிறது ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அந்த மண்ணை எடுத்து சுவாமி பேர் எழுதும் போது மனசுக்கு ரொம்ப ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. இந்த வேலையில் முத்தப்பன் ஆலயத்தோட மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து அம்பாலோட பூக்குழியிலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறது எனது பாக்கியமாக கருதுகிறேன். இந்த ஊரில் திருவிழா நடந்தால் செம்ம விசேஷமாக இருக்கும், செம்ம களைகட்டும். கண்டிப்பாக எஸ்டேட்காரங்களுக்கு புரிஞ்ச ஒரு விஷயந்தான், பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து இந்த எல்லையை விட்டுட்டு பக்கத்து ஊர் இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி. ஆனால் ஜாசின் எல்லையிலே ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயம் லாடாங் புக்கே காஜாங்லேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருந்தேன். நான் வரும்போது இந்த அம்பாளுக்கு ஒரு விசேஷ காலகட்டம் ஒன்று நடந்துக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு ஷூராக தெரியல. பட் என்ன இருந்தாலும் கோவில் தலைவர் இருந்தார், அவர்கிட்ட தகவல் தெரிவிச்சிருந்தோம். அவரும் வந்து இந்த இடத்துல மண் எடுக்கும் போது இந்த ஆலயத்திலேருந்து எந்த இடத்துல மண் எடுப்பாங்களோ அந்த இடத்துல மண் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அனுமதியும் கொடுத்துருந்தாரு. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அம்பாள் வந்து உற்சவ மூர்த்தியில் தான் பார்க்க முடிச்சு. அவங்களே ரொம்ப விசேஷமாக இருக்காங்க. உள்ளுக்கு கருவறைக்குள்ளே இருக்கிறவங்க சொல்லவா வேணும், அவ்வளோ அழகாக இருப்பாங்க. கண்டிப்பாக அந்த ஆலயத்தோட விழாவில் நம்மளும் கலந்துக்குவோம். அவங்களோட ஸ்தலவரிச்ச மரத்தில் ஒரு பகுதியிலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறது எனக்கு பாக்கியமான கருதுறேன். இந்த வேலை டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து 858வது ஆலயமாக ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயம் தம்பா பாயா ஜாசின் மலாக்கால இருக்கல இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருந்தேன். நான் வரும்போது அப்போது கோவிலுக்கு வந்து அர்ச்சனை காலகட்டத்தினால அதாவது அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாமே சுத்தம் செஞ்சு அழகுப்படுத்தி பக்தர்களாக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அம்பாளை வந்து பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி. ரொம்ப அழகாக இருந்தாங்க, ரொம்ப விசேஷமாக இருந்தாங்க. கோவிலே ரொம்ப சிம்பிளாக வச்சுருந்தா கூட அந்த பக்தர்களுக்கு என்ன தேவையோ அதை அழகாக அமைச்சு வச்சுருந்தாங்க. அம்பாளை பாருங்கள். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. கோவில்காரங்களோட தகவல் தெரிவிச்சிருந்தேன். அவங்களும் நம்மளோட பதிவுகளை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
உங்களுக்கு வேண்டிய மண் ஒரு எல்லையில் நான் கொடுக்குறேன், அந்த மரத்துலேருந்து எடுத்துங்க, அங்கே தான் ஆதியில் இருந்த ஒரு சக்தி இருந்துச்சு, அந்த சக்தியோட மண் நீங்கள் எடுக்கிறது வந்து ரொம்ப பெரிய விசேஷம், எங்களுக்கும் மன மகிழ்ச்சியோட கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது போன்ற ஆலயங்கள் ஆங்காங்கே எஸ்டேட்லேருந்து உருமாறி ஒரு நல்ல ஒரு கோவிலாக, ஆலயமாக, திருக்கோவிலாக, தேவஸ்தானமாக மாறி நிற்கும். இதெல்லாம் பக்தர்கள் வந்து அவ்வப்பொழுது அர்ச்சனைகளோ பிரார்த்தனைகளோ இல்லை அம்பாவை பார்த்துட்டு போனால் தான் அந்த கோவில் இன்னும் சிறப்பாக இருக்கும். இதை ஒட்டி இன்னொரு ஆலயத்தில் வந்து ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்கு வந்திருந்தேன். இது ரொம்ப ஃபேமஸான கோவில்னு சொல்லப்பட்டிருக்கு. புக்கிட் புருவாங் மலாக்கால இருக்கின்ற கரடிமலை ஸ்ரீ துர்க்கை அம்மன் ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருந்தேன். இந்த ஆலயம் வந்து தற்பொழுது வந்து நான் வரும்போது திருக்காப்பு போட்டிருந்தாங்க. ஆனால் கோவில்காரங்கிட்ட அனுமதி கேட்டிருந்தேன். அவங்க தாராளமாக கோவில் மண், வாசல் மண் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்துருந்தாங்க. அம்பாவை பார்க்க முடியாத ஒரே ஒரு குறை தான். இருந்தாலும் இந்த எல்லைக்கும் வந்துட்டு மண் எடுத்துட்டு சொல்லிட்ட பெருமையும் இருக்குது. இன்னைக்குள்ள பதிவில் நிறைய அம்பாள் கோயில் பார்த்தாச்சு. நாளைக்கு வேறு வேறு பதிவுகளை நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பட்டன் தட்டவே மாட்டீங்க. See you soon. Bye.